வணக்கம் நண்பா, நான் உங்க குரு. வெல்கம் பேக் டு GCJIAS அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து நம்ம JDO அண்டு TNPSC ஏஇல வந்து நிறைய எக்ஸாம்கள் TNPSC ஆனுவல் பிளானர்ல வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆனுவல் பிளானரை தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்காக நம்ம போர்ஷனில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அக்ரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அக்ரிகேட் டாபிக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த PDFல உள்ளதை வச்சு தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகேட். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகேட்ல பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டிஸு, சவுண்ட்னஸ்ஸு, அல்கலிஸ் அக்ரிகேட் ரியாக்ஷனு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அக்ரிகேட், இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே ஓகே அடுத்த வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் ஆக்குபைடு வந்து என்னன்னா டோட்டல். அக்ரிகேட் ஆக்குபைடு வந்து என்னன்னா டோட்டல் 70 to 80% ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் காங்கிரீட். அதாவது 70ல இருந்து 70 to 80% ஆஃப் இது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 70 to 80% ஆஃப் இது கான்கிரீட்டுக்கு வால்யூம்ல வந்து என்னன்னா அக்ரிகேட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சே தட் நோ ஒன் ஷுட் நோ டிஃபிகல்ட்டி அபவுட் த அக்ரிகேட் இன் டெப்த் டு ஸ்டடி மோர் கான்கிரீட். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகேட் அஸ் பர் ஷேப் அண்ட் சைஸ். ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஷேப்பை பொறுத்து. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷேப்பை பொறுத்து வந்து நம்மளுக்கு அக்ரிகேட் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஷேப்பை பொறுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, we know the aggregate divided in the natural occurred in the rocks blasting. அதாவது நம்மளுக்கு முதல் அக்ரிகேட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிங் அண்ட் கிரஷிங். அதாவது நம்ம வந்து மலையை வந்து நம்ம உடைக்கும் போது, இல்லைன்னா பாறையை உடைக்கும் போது நம்மளுக்கு வந்து என்னன்னா பிளாஸ்டிங் இதெல்லாம் கிரஷிங் பண்ணி நம்மளுக்கு வந்து என்னன்னா அக்ரிகேட் வந்து நமக்கு கிடைக்குது, அப்படிதானே? அப்போ வந்து என்னன்னா அட்டைன் தி ஷேப் ஆஃப் அக்ரிகேட், பட் த ஷேப் ஆஃப் அக்ரிகேட் வில் அஃபெக்ட் த ஒர்க்கபிலிட்டி ஆஃப் த காங்கிரீட். அதாவது இது கூட கேட்கலாம், ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து காங்கிரீட்டுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் தான் வந்து என்னன்னா இந்த ஒர்க்கபிலிட்டி, காங்கிரீட்டுக்கு ஒர்க்கபிலிட்டியை வந்து என்னன்னா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, this care is not only applicable to permanent rock but also the crushing machine used. அதாவது crushing machine யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம தேவையில்லை. முதல்ல வந்து கிளாசிஃபைடு முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு ஷேப்பை பொறுத்து எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் அக்ரிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல் வந்து ரவுண்ட் அக்ரிகேட்டா இருக்கும். அடுத்து வந்து இர்ரெகுலர் ஆர் பார்ஷியலி ரவுண்டட் அக்ரிகேட்னு சொல்லியிருக்காங்க. இர்ரெகுலரா இருக்கும், இல்லைன்னா பார்ஷியலி ரவுண்டட் அக்ரிகேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆங்குலர் அக்ரிகேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபிளாக்கி அக்ரிகேட், அடுத்து வந்து எலாங்கேட்டட் அக்ரிகேட், அடுத்து வந்து ஃபிளாக்கி அண்ட் எலாங்கேட்டட் அக்ரிகேட். இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே அடுத்தது வந்து ரவுண்டட் அக்ரிகேட்னா என்னது, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரவுண்டட் அக்ரிகேட்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். ரவுண்டட் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா, ரவுண்டட் அக்ரிகேட் ஆர் கம்ப்ளீட்லி ஷேப்டு பை என்னன்னா எரேஷன்னால வரக்கூடியதான் ரவுண்டட் அக்ரிகேட். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரவுண்டட் அக்ரிகேட் ரிசல்ட் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ். இது வந்து மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குமா, 32ல இருந்து 33% gives more workability கொடுத்துருக்காங்க. 32ல இருந்து 33% more workability கொடுத்துருக்காங்க. they require a lesser amount of water cement ratio. இதுல வந்து என்னன்னா lesser amount of water cement ratio யூஸ் பண்ணலாம்.
சரியா? அந்த அக்ரிகேட்ல வந்து லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டட் அக்ரிகேட்டுக்கு. தே ஆர் நாட் கன்சிடர் ஃபார் ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட். இது வந்து என்னன்னா ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஷேப் மாதிரி இருக்கும்போது உனக்கு வந்து அந்த அளவு வந்து பாண்டிங் வந்து அந்த அளவு இருக்காது. ஓகே, புவர் இன்டர்லாக்கிங், அதாவது ரெண்டையும் லாக் பண்ணுவாங்கல்ல, லாக் பண்ணும்போது வந்து புவர் இன்டர்லாக்கிங் கொடுத்துருவாங்க. பிஹேவியர் த வீக் பாண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதான் ஷேப்பு பார்த்துக்கோங்க. அடுத்த இர்ரெகுலர் அக்ரிகேட். இந்த இர்ரெகுலர் அக்ரிகேட் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்ல யூஸ் பண்ண முடியாது. வந்து இர்ரெகுலர் அக்ரிகேட் ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து என்னன்னா 35ல இருந்து 37% வாய்ட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. சரியா? இது வந்து என்ன பிட் சாண்ட் அண்ட் கிராவல் அப்படின்னு சொல்லி இதை வந்து எங்க இருந்து கிடைக்குன்னா சாண்ட் அண்ட் கிராவல் இருந்து கிடைக்குது. லெஸ்ஸர் ஒர்க்கபிலிட்டி, ஸ்லைட்லி ஹையர் தென் த பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஹையர், ஸ்லைட்லி ஹையர் தென் ரவுண்டட் அக்ரிகேட். இது வந்து இது ஆனா நாட் ரிக்வயர்டு ஃபார் த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட். ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்ல இது யூஸ் பண்ண மாட்டாங்க, நாட் ரிக்வயர்ட், தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஆங்குலர். ஆங்குலர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க, the angular aggregate consists well defined edge. இது angular well defined edges கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வாய்ட்ஸ் வந்து என்ன 38ல இருந்து 45% வாய்ட்ஸ் வந்து இதுல தான் இருக்குமா. லெஸ் ஒர்க்கபிலிட்டி, ஸ்ட்ராங். இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா 10 to 20% மோர் தான் கம்ப்ரசிபிலிட்டி. ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா 10ல இருந்து 20% அதிகமாக இருக்குமா. ஸ்ட்ராங்கர் அக்ரிகேட் என்னது மோட்டார் பாண்ட். ஸோ தீஸ் யூஸ்ஃபுல் ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, அடுத்தது ஃபிளாக்கி அக்ரிகேட். ஃபிளாக்கி அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. ஃபிளாக்கி அப்படின்னு சொல்றது நீளமாக இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கணும். ஃபிளாக்கி அக்ரிகேட் டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு புரியும். The aggregate thickness is small. இது வந்து என்னன்னா thickness வந்து ஸ்மாலாக இருக்கும். when width and length aggregate set by flaky aggregate ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? இந்த இருக்கு பாருங்க டயக்ராம், இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் வந்து என்னன்னா லெஸ் தென் 60% சொல்லியிருக்காங்க. லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் வந்து 60% லெஸ் தென் இருக்குமா. ஓகே, அடுத்தது எலாங்கேட்டட் அக்ரிகேட். எலாங்கேட்டட் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லும்போது லென்த் ஆஃப் அக்ரிகேட் வந்து லார்ஜர். இதுல வந்து லென்த் வந்து அதிகமா இருக்கும். எலாங்கேட்டட் அப்படின்னாலே எலாங்கேட்னாலே நீளம் அதிகம்னு தானே தெரியும். லாங்கர் 180% மீன் டைமென்ஷன் சொல்லுவாங்க. 180% மீன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிளாக்கி அண்ட் எலாங்கேட்டட் அக்ரிகேட். ஃபிளாக்கி அண்ட் எலாங்கேட்டட் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல லென்த் இஸ் லாங்கர் தென் வித். லென்த் வந்து லாங்கர் தென் வித். இதுல வந்து ரெண்டுமே இருக்கும், ஃபிளாக்கியும் இருக்கும், எலாங்கேட்டடாக இருக்கும். நாட் சூட்டபிள் ஃபார் காங்கிரீட் மிக்சிங். காங்கிரீட் மிக்சிங்க்கு இது யூஸ் ஆகாது. புவர் கிரஷிங் ராக்னு சொல்லுவாங்க. புவர் கிரஷிங் ராக்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு நம்மளுக்கு வந்து என்னன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஷேப்பை பொறுத்து நம்மளுக்கு வந்து அக்ரிகேட்டை பிரிக்கிறது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ.